ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளுடன் யார் இணைஞ்சிருக்காங்கன்னா, திமுகவின் மாணவரணி பகுதி அமைப்பாளர் அன்பின் ஆகாஷ் நம்மளோட இணைஞ்சிருக்கிறாரு. வாங்க பேசலாம். லாஸ்ட் பெஞ்சுன்றதும் ஒரு பெஞ்ச் தானே. பின்ன லாஸ்ட் பெஞ்சில் உட்காராம எல்லாரும் வந்து ஃபர்ஸ்ட் பெஞ்சில் உட்காந்துருப்பாங்க. அப்ப சட்டசபையில உங்க பக்கம் லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்து இருக்கிறவங்களாம் முட்டாளுங்களா? எங்க உடையுது மாத்திரை எகுறதா செய்யுது. இப்படி எகுற மாத்திரைய அவர் எப்படி கோலமாவு மாதிரி அவ்வளோ பொடியா நசுக்கினாருன்னு தெரியல. அடுத்த பீகாராக மாறுவதற்கான முதல் கட்டத்தில் தமிழ்நாடு இருக்கு. வசைப்பாடுபவர்கள் யாரும் வந்து களத்துல நிக்க போறது கிடையாது. நாங்க தான் வந்து களத்துல நிக்கணும். உங்களையே வந்து பிஜேபி நெருக்குறாங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட்டா நாங்க தான் வந்து நிக்க போறோம். நாளை பின்னா அது ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போகுது. அங்க போய் ஏமா நீ தானே சின்ன வயசுல அமைச்சர் கீர்த்தனா கேள்வி கேட்கும் பதில் தெரியாம நின்ன பொண்ணு, சரி உட்காரமாட்டாங்கன்னா அந்த குழந்தையினுடைய எதிர்காலம் என்ன ஆகும்? புஷி ஆனந்த் அவர்கள் மேல அவங்க கட்சி சார்ந்த வழக்கறிஞரே வந்து உயர்நீதிமன்றத்தில் ஒரு கேஸ் கொடுத்துருக்காரு. இதுல வந்து முதலமைச்சரே வந்து மாத்தி பேசுறாருன்றப்போ ஒரு அமைச்சர் பேசுறதுல வந்து இவங்களுக்கு எந்த மூலிக்கும் தெரியல. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இந்த கிட்டத்தட்ட 2 மாசம் ஆயிடுச்சு தாவேகாவினோட ஆட்சி. இந்த ஆட்சியில் நாங்கள் பல சாதனைகள் செஞ்சுருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சில அடுக்கடுக்கான விஷயங்களை முன்வைக்கிறாங்க. உங்களுடைய பார்வையில் இந்த தாவேகா ஆட்சி சாதனைகள் செய்திருக்கா, இல்லை மக்களுக்கு சோதனைகள் அமைஞ்சிருக்கா? உங்களுடைய கருத்து என்ன? சோதனைகளா அமைஞ்சிருக்குதுன்றதை தாண்டி ரீல்ஸாக அமைஞ்சிருக்கிறதுன்றத நம்ம சொல்லணும். எதற்கெடுத்தாலும் ரீல்ஸ் ரீல்ஸ் ரீல்ஸ். நேற்றைய தினம் ஒரு பள்ளி வகுப்பறையில் போய் தொழில்துறை அமைச்சருக்கு பள்ளி வகுப்பறையில் என்ன வேலை, ஆய்வு மேற்கொள்றதுக்கு என்ன வேலை தொழில்துறை அமைச்சருக்கு, அதை போய் ரீல்ஸ். இல்லை, அவங்க சட்டமன்றத்துக்குள்ள வருதுனால அவங்க படித்த ஸ்கூல்ல அதனால போயிருக்காங்க. சரி போயிருக்கலாம். அங்கே போய் ஆய்வு பண்ணும்போது அவங்க கேட்குற கேள்வி எப்படி இருக்கு? நான் காலையில் ஒரு வீடியோ பார்க்குறோம், ஒரு சைக்காலஜிஸ்ட் வந்து அதுக்கு வீடியோ போடுறாங்க, இல்லை அமைச்சர் பண்ணது தப்பு தான் சொல்லிட்டு. அங்கே போய் அதாவது வந்து அப்பாவோடைய ப்ரொஃபஷனல் என்னன்றது கேட்ட காலெல்லாம் முடிஞ்சிடுச்சு. இப்போ வந்து அப்பாவோடைய ஆக்குபேஷன் என்னன்னு தான் கேட்குறாங்க. அதுதான் ஒரு சுயமரியாதையான சொல்லாக பார்க்கப்படுது. இப்போ திடீர்னு வந்து என்கிட்ட ஒருத்தர் வந்து நீ மேடை ஏறி பேசு பண்ணா எனக்கே பக்குன்னு ஆயிரும். ஒரு குழந்தையை எழுப்பி ஒரு அமைச்சர் எதிர்க்க நிற்கிறாங்க, வாட் இஸ் யுவர் நேம்னா அந்த குழந்தை சொல்லுது, வாட் இஸ் யுவர் ஃபாதர் ப்ரொஃபஷன்னா வந்து அந்த குழந்தை வந்து முழிக்குது. ஆனால் அந்த டீச்சர் கேட்கும் போது அந்த குழந்தை வந்து எதுவுமே சொல்ல தெரியாமல் நிற்குது. அதுக்கும் அவங்க வந்து ஒரு காரணத்தை சொல்கிறாங்க. என்னன்னா வந்து பார்த்தீங்களா லாஸ்ட் பெஞ்ச், இந்த ஃபர்ஸ்ட் பெஞ்ச் அப்படின்னா லாஸ்ட் பெஞ்ச் அப்படின்னா அந்த காலகட்டம்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ ஹைட் ஆர்டர் படியும் அல்லது வந்து அந்த செட்டு படிதான் வந்து உட்கார வைக்கிறாங்க. ஹைட் ஆர்டர் படி உட்கார வைக்கிறாங்க. ஏன்னா லாஸ்ட் பெஞ்சுன்றதும் ஒரு பெஞ்சு தானே. பின்ன லாஸ்ட் பெஞ்சில் உட்காராம எல்லாரும் வந்து ஃபர்ஸ்ட் பெஞ்சில் உட்காந்துருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அந்த அமைச்சரை பார்த்து நான் கேட்கறது என்னன்னா, அப்போ சட்டசபையில் உங்க பக்கம் லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்து இருக்கிறவங்களாம் முட்டாளுங்களா? அவங்களெல்லாம் கூப்பிட்டு ஃபர்ஸ்ட் பெஞ்சில் உட்கார வச்சுக்கோங்க. அப்படி இருக்கும்போது அதையும் வந்து ரீல்ஸ் எடுத்து போடுறாங்க. அது நான் இப்போ எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த ரீல்ஸை அந்த பொண்ணு ஒரு 10 வருஷம் கழிச்சோ அல்லது ஒரு 15 வருஷம் கழிச்சோ அது பார்க்கும்போது அந்த பொண்ணுக்குள்ளார எவ்வளோ ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏற்படும். நம்ம அப்படி சொல்ல தெரியாம திணறமேனே ஆஃப் கேமரால சொல்றது வேற. ஏன்னா எல்லா பசங்களும் திணறதான் செய்வாங்க, அது ஆஃப் கேமரான்றது வேற. இது ஆன் கேமரா உலகம் முழுக்க பார்க்குற சோஷியல் மீடியால நீங்க அப்லோட் பண்ணியிருக்கீங்க. இதை நாளை பின்ன அந்த குழந்தை பார்க்கும்போது அந்த குழந்தை எவ்வளோ ஒரு மன வருத்தத்துக்கு ஏற்படும். அப்படி இருக்கும்போது அதையும் தாண்டி பார்த்தோம்னா தினமும் ரீல்ஸ். அவங்களோட பொறுத்த வரைக்கும்னா காலையில சாப்பிடும் போது ஒரு ரீல்ஸ், மதியம் சாப்பிடும் போது ஒரு ரீல்ஸ், நைட்டு சாப்பிடும் போது ஒரு ரீல்ஸ். என்னன்னா வந்து முந்தைய அரசுகள் பண்ணதை, முந்தைய திராவிட மாடல் அரசு பண்ணதை ஸ்டிக்கர் ஒட்டி நம்ம தான் போட்டோம். நெய்வேலியில கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் கொண்டு வந்தது ஸ்டாலின்ன்றது உலகம் ஃபுல்லா எல்லாருக்குமே தெரியும். நெய்வேலியில கொண்டு வந்ததுன்றத அந்த கல்வெட்டை தூக்கியிருக்காங்க. நான் முதல்வன் இந்த பேர்ல யாருக்கு என்ன தயக்கம் ஏற்பட போகுது? நீங்க அண்ணாவுடைய வழியை பின்பற்றுறீங்க. அண்ணா என்ன சொல்லியிருக்காங்க? அனைவரும் இந்நாட்டு மன்னர்களே, அதே மாதிரி அனைவரும் இந்நாட்டு முதல்வர்களேன்னு ஒரு பெருந்தன்மையோட வச்ச பேரை இவங்க தூக்கியிருக்காங்க. டிஎன் ஸ்கில் கார்பரேஷன். நான் முதல்வன் சொல்றது ஈஸியா இருக்கா? டிஎன் ஸ்கில் கார்பரேஷன் சொல்றது வளர்க்கறது ஈஸியா இருக்கா? அதையும் தாண்டி அதுக்கு முன்னாடி இருந்த பதிவெல்லாம் நீக்கியிருக்காங்க. புரியுதுங்களா? அதுக்கப்புறமேட்டு இப்போ முதல்வர் படைப்பகத்துல இருந்து அந்த முதல்வர்ன்ற பேரை தூக்கிட்டாங்க. அப்படி இருக்கும் போது மக்களுக்கு வந்து சோதனை காலகட்டமாக தான் இருக்கு. இதை எப்படி நாங்க வந்து பார்க்குறோன்னா,
எது பண்ணாலுமே வந்து அவங்க வந்து அப்படியே நார்மலைஸ் பண்ணிடுறாங்க. இந்த நார்மலைஸ் பண்ணதோடைய விளைவு என்னவா தெரியுமா இருக்கு? முந்தைய காலகட்டங்களில் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சாங்க. இந்தியாவில் வந்து ராமர் கோயில் கட்டாம வேற எங்க கட்ட போறோம் சொல்லிட்டு. அது நம்ம கேட்கறதுக்கு எப்படி இருக்கு? நார்மலா இருக்கு. ஆமாங்க, இந்தியாவில் வந்து ராமர் கோயில் கட்டாம வேற எங்கெங்க கட்ட போறாங்க, கேட்கறது கரெக்டு தானேங்கன்னு சொல்லிட்டு அன்னைக்கு நார்மலைஸ் பண்ணிட்டோம். ஆனா அதனுடைய விளைவு இன்னைக்கு என்ன தெரியுமா? இஸ்லாமியர்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்யற அளவுக்கு நம்ம இந்தியா இன்னைக்கு தள்ளப்பட்டிருக்கு. அதையும் தாண்டி மேற்கு வங்கத்துல ஓபிசியோடைய இடஒதுக்கீடுல முஸ்லிம்களுக்கான 10% 7% ஆயிடுச்சு. அப்போ அன்னைக்கு நம்ம நார்மலைஸ் பண்ண ஒரு விஷயம் இன்னைக்கு அது பூதாகரமா இந்தியாவில் வெடிக்குது, போராடுற நிலைமைக்கு வந்திருக்கு. அதே போல இவர்கள் இப்படி எல்லாத்தையும் நார்மலைஸ் பண்றது, எல்லாத்துக்கும் பெயர் மாத்துறது, எல்லாத்துக்கும் ஸ்டிக்கர் ஒட்டுறது. 29A ஏறி அண்ணா சதுக்கத்துல இருந்து பெரம்பூர் போற பஸ்ல ஏறிக்கிறேன். அந்த பஸ் பெரம்பூர் போல. அதற்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா, நாங்க தான் வந்து பஸ் வந்து எங்க பீரியட்ல தான் டெண்டர் விட்டு தயாரிச்சு கொடுத்தாங்கன்ற மாதிரி ஸ்டிக்கர் ஓடிட்டாங்க. ஆனா அது போன ஆட்சி காலத்துல வாங்கப்பட்ட பேருந்துகள். அதையும் தாண்டி பார்க்க போனோம்னா இன்னொரு ஒரு விஷயம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து, இப்போ ரீசெண்டாக நான் ஒரு விஷயம் ஒன்று பார்த்தேன். அதாவது மேரத்தான். அந்த மேரத்தானுக்கு மேடையில் ஏறி அத்தனை ஜனங்க இருக்காங்களே, இதை இத்தனை கோடி பேர் பார்க்குறாங்களே, சில பேர் ஃபேக்ட் செக் பண்ணுவாங்களே, ஊடகங்கள்லாம் பார்க்குதேன்ற ஒரு ஒரு அடிப்படை ஒரு நாகரிகமற்ற ஒரு நாகரிகம் இல்லாத ஒரு அறிவை பயன்படுத்தி இந்தியாவிலே மேரத்தான் ஓடினது எங்க முதல்வர் தான் சொல்றாரு. உடனே மாத்துறாரு. 3 கிலோமீட்டர் ஓடினது எங்க முதல்வர் தான் சொல்லிட்டு அதை தாண்டி ஒரு மிகப்பெரிய ஒரு வீடியோ ஒன்று லீக் ஆகுது. அதற்கு அவங்க எப்படி நார்மலைஸ் பண்றாங்க? இப்படி வச்சுக்கிறாரு ஒரு அமைச்சர். செட் ப்ராப்பர்ட்டியோட வந்துட்டீங்களா? ஆமா, ஏன்னா வந்து இதையும் நார்மலைஸ் பண்றாங்க அவங்க. நான் வந்து தனிப்பட்ட ஒரு கருத்தை வந்து இங்க சொல்லக்கூடாதுன்னு பாக்குறேன், ஆனா சொல்ல வச்சுட்டாங்க. அந்த அமைச்சருக்கு 2021 தான் திருமணம் ஆயிருக்கு. ஆனா அந்த வீடியோ வெளியாவது 2023. அப்படி இருக்கும் போது 2021 திருமணம் ஆனவருக்கு 2023 எப்படி 2 வயசு குழந்தை இருந்ததுன்னு தெரியல. அதே தாண்டி சரி இவ்வளவு பெரிய பிரச்சனை போகுதுல. அந்த வீடியோ வந்து அந்த வீடியோ எடுக்கும் போது ஒரு போட்டோ கூட அவங்க ஃபேமிலி போட்டோ எடுக்காம இருந்திருப்பாங்க. அதுல அந்த குழந்தை இருந்திருக்கும்ல, குழந்தைய வெளியே காட்டிட்டு போங்க. அதையும் தாண்டி சரி குழந்தையோட பர்த்டே ஆல்பம் இருக்கும்ல, அதுல டேட் ஆஃப் பர்த்தை காட்டிட்டு போங்க. உங்க மேல எதிர்கட்சி ஏவுகணையை வீசுறாங்க, புரியுதுங்களா? விமர்சனத்தை அவதூறையும் வீசுறாங்கன்னா நீங்க அதுக்கு பதில் சொல்லிட்டு போலாமே. அதை தாண்டி இப்படி பண்றாரு. நான் அதை பண்ணி பாக்குறேன். நானு இதை பாருங்க, மாத்திரை அவர் யூஸ் பண்ணியிருந்தா மாதிரியே ஒரு ஏடிஎம் கார்டு, சரிங்களா? அவர் யூஸ் பண்ணியிருந்தா மாதிரியே ஒரு போனு, 500 கேஷு இப்படி வச்சு நான் பண்றேன். ஆகுதான்னு பார்க்கலாம், கொஞ்சம் க்ளோஸ் அப் வைங்க. இப்படி வச்சுக்கிறாரு. அது பாருங்க, எனக்கு சரியா பிடி கூட வர மாட்டேது. இப்படி வச்சுட்டு இங்க பாருங்க, எங்க உடையுது மாத்திரை, எகுறதா செய்யுது. இப்படி எகுற மாத்திரைய அவர் எப்படி கோலமாவு மாதிரி அவ்வளோ பொடியா நசுக்கினாருன்னு தெரியல. எவ்வளவு நேரமா குழந்தைக்கு மாத்திரை கொடுக்கறதுன்னு சொல்லியிருந்தாரு. இல்ல, எந்த டாக்டர் வந்து 5 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைக்கு வந்து மாத்திரை வந்து கொடுக்க சொல்ற பரிந்துரை செய்யறாங்கன்றது எனக்கு தெரியல. சரி, அதையும் தாண்டி அவர் யூஸ் பண்ண மாதிரியே தானே ஒரு மாத்திரை, அவர் யூஸ் பண்ண மாதிரியே தானே ஒரு கை, அவர் யூஸ் பண்ண அதே 500 ரூபா நோட்டு தானே, அதே போனு தானே. நான் பண்ணி பாக்குறேன், வருதான்னு பார்க்கலாம். பாருங்க, இப்படி இருக்கும் போது இத்தனைக்கும் வந்து இங்க எடுக்க முடியுது. அவ்வளவு பெரிய கூட்டத்துல மாத்திரை எகிரி போயிருந்தா எடுக்க முடியாது. இல்ல, ஆக்சுவலா அவரு குழந்தைக்கு மாத்திரை கொடுக்குறவங்க ஒரு வாட்டர் பாட்டில் மூடியில தண்ணி கொடுத்துருக்கலாம். அது கொடுத்துருக்கலாம். ஒரு வாட்டர் பாட்டில்ல குழந்தைக்கு எப்படியோ வாட்டர் பாட்டில் எடுத்துன்னு போனா அது மேலேயே கூட கப்பு வச்சிருப்பேன், அதுல கலக்கி கூட கரைச்சி ஊத்தி விட்டுருக்கலாம். புரியுது? நம்மளுக்கு கூட பாலாடையில முன்ன ஊத்தி விடுவாங்க. அதையும் தாண்டி என்ன பண்ணிருக்காங்க இவங்க, அதை எதுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்ல போடணும்? குழந்தைக்கு மாத்திரை கொடுக்கறதுன்ற ஒரு சாதாரணமான விஷயம், அது எதுக்கு வந்து இவங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்ல போடணும்? அப்படி இருக்கும்போது இத்தனை சோதனைகள் தமிழ்நாட்டை சுற்றி வந்துட்டு கொண்டு இருக்கு. இதையும் தாண்டி ஒரு மிகப்பெரிய விஷயங்கள் ஒன்றிய அரசால தமிழகம் மீது ஏவப்பட போகிறது. ஒன்றிய நிதி பட்ஜெட்ல, புரியுதுங்களா? வெள்ளை அறிக்கை விட்டாங்க. வெள்ளை அறிக்கையில வந்து கடன் தான் இவ்வளோ, கடன் தான் இவ்வளோ, கடன் தான் இவ்வளோன்னு ட்ரோல் பண்றாங்களே தவிர, சரி கடன் இவ்வளோ வாங்கி வச்சிருக்காங்களா, எவ்வளவு சதவீத வளர்ச்சின்றத குறிப்பிடல. அந்த ஒரு வார்த்தையை வந்து சோசியல் மீடியால அவங்க குறிப்பிடல. இத்தனை சதவீதம் வந்து திமுக
ஆட்சி காலத்துல தமிழ்நாடு வளர்ந்துருக்கு, நிதி வளர்ச்சி இருக்குன்றதே எதுவுமே சொல்லலை. அப்படி இருக்கும்போது இன்னைக்கான ஆட்சி காலம் எப்படி நான் பார்க்குறேன்னா, கண்டிப்பாக சோதனையினுடைய உச்சகட்டத்துல தமிழ்நாடு இருக்கு. ம். அடுத்த பீகாராக மாறுவதற்கான முதல் கட்டத்துல தமிழ்நாடு இருக்கு. ஓகே. இதெல்லாம் இப்படி இருக்கும்போது எதிர்க்கட்சிகள் விட அந்த சட்ட நடவடிக்கைகள் பாயுதுல. இப்போ அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் கைது செஞ்சிருக்கிறாரு. அதே போல வந்து பார்த்தீங்கன்னா அன்பானந்தம் அவர் வந்து கைது செய்ய போனாங்க. அதே போல ஆர்ஜே சரண் ஜெயராமன் அவர்களை கைது செஞ்சிருக்காங்க. இந்த விவகாரம்லாம் நம்ம எப்படி பார்க்கும்போது இது வந்து எதிர்க்கட்சிகள் வந்து மிரட்டுகிற துணி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? அதாவது சர்க்கார் படம் பார்க்காம இன்னைக்கு வந்து ஆட்சியில் உக்காந்துருக்காங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ம், ம், சர்க்கார் படத்துல முதலமைச்சரே சொல்லுவாரு எதிர்க்கட்சியினுடைய வேலை என்னன்னா, அதை தான் எதிர்க்கட்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதையும் தாண்டி நம்ம பார்க்கணும்னா, திமுகவிற்கு கடந்த 50 ஆண்டுகளாக இருந்த அதிமுக என்கின்ற எதிரி அழிந்து விட்டார்கள். புரியுதுங்களா? அப்போது அந்த இடத்தை நிரப்புவதற்கு தாவேகா என்கின்ற ஒரு கட்சி வந்திருக்கு. ம், அப்போ அதிமுக வந்து ஆளுங்கட்சியா இருக்கும்போது, திமுக எதிர்க்கட்சியாக இருக்கும்போது, திமுகவின் மீது பல்வேறு கைது நடவடிக்கைகள் என்பது ஊரறிஞ்ச விஷயம். ம், ம், அதே போல அவர்கள் அழிந்து விட்டார்கள், அவர்கள் பெயர் நீங்கி விட்டது, அந்த இடத்திற்கு பெயரை மாற்றி இவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் இப்பவும் சொல்கின்றோம், மிசாவை பார்த்தவர்கள் கலைஞரை நள்ளிரவில் கைது செய்து நீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்டோம். ம், மேம்பால வழக்கிலே எங்களுடைய தலைவர் கைது செய்யப்பட்டார், நாங்கள் நீதிமன்றத்தால் வெளியே வந்தோம். யாரும் போய் ஜெயிலுக்கு வந்து அதிகாரப்பூர்வமா போல. ம், புரியுதுங்களா? எத்தனை நீங்கள் பொய் அவதூறுகளை கிளப்பினாலும் நாங்க வந்து அதுக்கு வந்து சட்ட ரீதியா அணுகுவோம். இப்போ ஒரு தீர்ப்பு வந்திருக்கு, முதலமைச்சர் வந்து போகக்கூடாதுன்னு சொல்றதுக்கு எங்களுக்கு வந்து அதிகாரம் இல்லைன்னு. ம். ஆனா கூடவே இன்னொரு சொல்லியிருக்காங்க, நீங்க அமைச்சர் ஆதவ அர்ஜுனா மீது தனியா ஒரு வழக்கு போட்டுக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. ம். புரியுதுங்களா? அப்படியே இவங்க வந்து எத்தனை பொய் பரப்புரைகளை பரப்பினாலும், எத்தனை கைது நடவடிக்கைகள் எடுத்தாலும், திராவிட முன்னேற்ற கழகம் அதற்கு அஞ்சாது. ம். இப்போ நீங்க இப்படி சொல்றீங்க. இப்போ சரண் அந்த கைது விவகாரத்துல விடுதலை செய்யப்பட்டார்ல. அங்க வந்து பல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இருந்தது. ஏன்னா நீங்க அதில கூட ஆமா, இருந்திருக்கீங்க. நான் கூட இருந்தேன். அந்த விசாரணையில அ அது அரசு தரப்பு வழக்கறிஞர், உங்க தரப்பு வழக்கறிஞர் அது வாதிடும்போது அப்போ வந்து நாங்க ம், வந்து அதாவது வந்து அந்த வழக்கு என்னன்னா, அந்த 2 பெண்கள் அவங்க 2 பேரும் ரொம்ப நல்லவங்கலாம் கிடையாது. ம், ம், அவங்களுடைய வீடியோ எடுத்து பார்த்தா அவங்க லட்சணம் தெரிஞ்சிடும். இவர் ம், தொடப்பக்கட்டன்னு சொன்னது மிகப்பெரிய ஆபாசமான வார்த்தையாம். ம், நள்ளிரவுல தாம்பரத்துல இருக்கிறவர் போய் கொளத்தூர் போலீசார் கைது பண்றாங்க, வீட்ல யாருக்குமே தெரிவிக்காம. ம், இப்ப நீங்க கைது பண்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து வாரண்ட் எடுத்துட்டு போனா அதுக்கு வந்து 2 நாட்கள் அவகாசம் கொடுக்கலாமா, எனக்கு ம், வக்கீல் தான் சொல்றாங்க. ம், ம், அப்படி இருக்கும்போது வந்து அதையும் பண்ணல, திடீர் கைது. ஏதோ ஒரு கொலை குற்றவாளியோ ஏதோ வந்து வெடிகுண்டு போட்டவர் மாதிரியோ வந்து நள்ளிரவுல கைது பண்றாங்க, வீட்டுல யாருக்குமே சொல்லாம. கைது பண்ணவரை வந்து உடனே ஸ்டேஷனுக்கு கூட்டு வராம 2 மணில இருந்து மதியம் 11 மணி வரைக்கும் சுத்தினே இருக்காங்க. எங்க சுத்துறாங்க ஏதோ சுத்துறாங்கன்றது தெரியல. ம், அப்புறம் வராங்க, ஈவினிங் நாங்க கோர்ட்டுக்கு போறோம். அங்கதான் ஒரு மிகப்பெரிய சுவாரஸ்யமான விஷயம் நடக்குது. ம், என்னன்னா கோர்ட்ல வந்து நாங்கெல்லாம் இந்த பக்கம் நின்றுட்டு இருக்கோம், எதிர்க்க ஜட்ஜு உக்காந்துட்டு இருக்காங்க, ம், வக்கீலுங்கெல்லாம் எங்க தரப்பு வக்கீல்லாம் இப்படி நின்றுட்டு இருக்காங்க. அது வந்து கவர்மெண்ட் பிபின்னு ஒருத்தர் இருக்காரு, ம், ம். பப்ளிக் ப்ராசிக்யூட்டர். அவர் இருக்காரு. எதிர்க்கட்சியை சார்ந்த வக்கீல்கள் அவ்வளோ நேரம் அவர்களுடைய வாதத்தை எடுத்து வச்சிருக்காங்க. இவர் நின்னுகிட்டு ஜட்ஜு கேட்குறாங்க, நீங்க எதனா சொல்லணுமான்னு. இவருக்கு அதோடைய ரியாக்ஷன் என்ன தெரியுமா? இல்ல மேடம் கூட வாயில வரல. ம், ம், அவ்வளவுதான். ம், இது நாங்க எப்படி பார்க்குறோம்னா, ஒன்றிய அரசு தமிழ்நாட்டை வஞ்சிக்கும் போது, தமிழ்நாட்டிற்கு எதிரான பிரச்சனைகளை கொண்டு வரும்போது, இவர்கள் நியமித்திருக்கின்ற உச்சநீதிமன்ற பிபியும் இதே மாதிரி தான் இருப்பாரு. ம், ம், புரியுதுங்களா? அங்க போயும் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் எதனா கேட்குறாங்க, எதனா சொல்லணும்னா, இப்படின்னா தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் என்ன ஆகும்? தமிழ்நாட்டினுடைய நிலைமை என்ன ஆகும்? ம், ஏற்கனவே எப்படா கிடைப்பாங்கன்ற மாதிரி இருக்காங்க. ம். அதுவும் ஒரு மிகப்பெரிய சதி உள்ளடங்கி இருக்கு. அத நான் இறுதியில அந்த மிகப்பெரிய சதிய இங்க உடைச்சிட்டு போறேன். ம், ம், ம். இப்போ அந்த அந்த அரெஸ்ட் பண்ண உடனே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. உள்ள வந்து ஜாமீன் கொடுக்கப்பட்டது. நீங்க வந்து வெளிய வந்து இப்படிலாம் பண்றீங்களா? இது வந்து பயங்கரமா ட்ரோல் பண்ண செய்யப்பட்டது. ஏன் அது பண்ணணும்? எதுக்கு அப்படி அவங்களுக்கு வேற பண்ணணும்? என்ன தெரியும்? ஏன்னா அசிங்கப்பட்டுட்டாங்க கோர்ட்ல. ம், ம், கோர்ட்டில் அவங்க அசிங்கப்பட்டுட்டாங்க. நீதிமன்றத்தால அவங்க வந்து அசிங்கப்படுத்தப்பட்டார்கள். ம், ஏன்னா நாங்க வந்து கேஸ்ல ஜெயிச்சிட்டோம். இல்ல அவர் மேல தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு கோர்ட்டு தன்னுடைய சொந்த ஜாமீன்ல வெளிய விட்டுட்டாங்க. ம், அதை வெளியே மறைக்கிறதுக்கு இவங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய ஆயுதம் என்ன? சோஷியல் மீடியா.
அதுல ட்ரோல் பண்ண மட்டும்தான் இவங்களுக்கு தெரியுமே தவிர நீதிமன்றத்துல வந்து வாதாட சொன்னா அவ்வளவுதான் அவங்களுக்கு தெரியும். புரியுதுங்களா? அதை பத்தி நாங்க பொருட்படுத்திக்கல. ஏன்னா வசைப்பாடுபவர்கள் யாரும் வந்து களத்துல நிக்க போறது கிடையாது. நாங்க தான் வந்து களத்துல நிக்கணும். உங்களையே வந்து பிஜேபி நெருக்குறாங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட்டா நாங்க தான் வந்து நிக்க போறோம். அதனால வந்து அது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பொருட்டாவே தெரியல. ஓகே. இப்ப நீங்க வந்து அமைச்சர் கீர்த்தனா மேல ஒரு குற்றச்சாட்டு வச்சீங்களா? ரீல்ஸ் எல்லாம் போடுறாங்கன்னு. இப்ப அவங்க ஒரு தக்க பதிலடி குடுத்துருக்காங்கல்ல. நானே கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்து தான் வந்திருக்கேன். இன்னைக்கு இந்த இடத்துல இருந்திருக்கேன். என்ன பார்த்து கேள்வி கேட்கிறவங்களுக்கெல்லாம் இதுதான் பதில் அப்படின்னு இருக்காங்கல்ல. இது நம்ம எப்படி எடுத்துக்கிறது? அழகாக சமாளிக்க தெரிந்தவர்கள். ம், ம். இப்போ நானே வந்து நாளை பின்ன ஒரு எம்எல்ஏவாவோ இல்லை ஒரு அமைச்சரவோ ஆயிட்டேன்னா நான் படித்த ஸ்கூலுக்கு எப்படி போவேன்னா, எங்கள் ஸ்கூல் இதுதான், இந்த ஸ்கூலில் தான் நான் படித்து வந்திருக்கேன் சொல்லிட்டு அரசாங்க பள்ளியை மேம்படுத்துவதற்கான ஒரு வீடியோ போடுறதுக்கு தான் நான் போவேன். இல்லைன்னா வந்து என்னை இந்த அளவுக்கு உயர்த்தியது இந்த பள்ளி தான் சொல்லிட்டு அந்த பள்ளியை பெருமைப்படுத்துறதுக்கு போவனே தவிர அந்த பள்ளியில் ஆய்வு செய்ய போக மாட்டேன். புரியுதுங்களா? அப்படி இவங்க போய் ஆய்வு செய்யறாங்கன்னா அங்க இருக்கின்ற குற்றத்தை கண்டுபிடிச்சு இவங்க சரி பண்ணி அதை ரீல்ஸ் எடுத்து போட சொல்லுங்க. ஆனா அங்க இருக்கின்ற மாணவர்களை எழுப்பி திடுதிப்புன்னு ஒரு அமைச்சர் வந்து முன்னாடி நின்று கேள்வி கேட்கறாங்கன்னா ஒன்றும் தெரியாத ஒரு சின்ன பொண்ணுக்கு எப்படி இருக்கும்? உடனே பதட்டமாவாதே. அதுலயும் நீங்க என்ன மாதிரி கேள்வி கேட்குறீங்க? உங்க அப்பா இப்போ ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல பெரும்பாலான மாணவர்கள் யாரா இருப்பாங்கன்னா வந்து வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்க தான் பெரும்பாலான மாணவர்கள் படிப்பாங்க. அப்படி இருக்கும் போது இப்போ சாதாரணமா ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து தந்தை பெயரை வைத்து அவர்களுடைய உடல் பாவனையை வைத்து சக மாணவர்கள் கலாய்ப்பாங்க. இதுதான் வந்து ரியாலிட்டி. நான் சும்மா சொல்லலை, இதுதான் ரியாலிட்டி. அரசாங்க பள்ளியிலும் சரி, அனைத்து பள்ளிகளிலும் சரி. அந்த இடத்துல போய் நம்ம இப்போ ரீசெண்டா வந்து நம்மளுடைய கருணாசனனுடைய மகனுடைய ஒரு படம் வந்ததுல, அதுல கூட அந்த மாதிரி ஒரு சீன் இருக்கு. அப்பா வச்சு கேலி பண்ற சீன் ஒன்று இருக்கு. அதெல்லாம் வந்து அந்த வயசுல ரியலைஸ் பண்றது எல்லாரும் பண்ணியிருப்பாங்க தான். அது வந்து நார்மலா பண்ண வேண்டிய விஷயம். அந்த இடத்துல போய் நீங்க போய் உங்க அப்பாவுடைய ப்ரொஃபஷன் என்னன்னு கேட்டா அந்த பொண்ணு என்ன சொல்லும்? ஆக்குபேஷன் என்னன்னு கேட்டா சொல்லும், இதுதான் எங்களுடைய ஆக்குபேஷன் சொல்லிட்டு. ப்ரொஃபஷன் என்னன்னு கேட்டால் அந்த பொண்ணு என்ன சொல்லும்? அதை வந்து சக மாணவர்கள் கேட்டாங்கன்னா அந்த பொண்ணு இவ்வளோ நாள் சொல்லாமல் கூட இருந்திருக்கலாம். இவங்க கேட்குறாங்களேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லிட்ட பிறகு இவங்களுடைய ரீல்ஸ் மோகம் முடிஞ்சிட்ட பிறகு அந்த பொண்ணு என்ன ஆகும்? அந்த பசங்க கலாச்சி தள்ளுருவானுங்க. இதுதான் ரியாலிட்டி. நான் வந்து கேமரா கோசம் சொல்லலை, இதுதான் உண்மையாலே பள்ளிக்கூடங்களிலும் கல்லூரிகளிலும் நடக்கின்ற ரியாலிட்டி. அது அந்த வயசுல நடக்க வேண்டியது தான். அது வந்து ஒரு ஜாலி தான். அது நமக்கு இப்போ ஜாலியாக தெரியும், ஆனால் அப்போ வந்து அது மிகப்பெரிய கஷ்டமாக இருக்கும். அதே குழந்தை இந்த மாதிரி நமக்கு பேச தெரியாம திணறி போய் நின்னமேன்றத வந்து நாளை பின்ன வந்து சோசியல் மீடியா பார்த்துருந்தா அந்த குழந்தையோட மனநிலை எப்படி இருக்கும்? ஆஃப் கேமரால பேசுறது வேற. இப்ப நான் கூட தான் சடனா வந்து ஒரு மேக்ஸ் டீச்சர் எழுப்பி இதுக்கு ஃபார்முலா சொல்ல மாட்டேன், பேபான் தான் நிற்பேன். ஆனா அது ஆஃப் கேமரான்றது வேற, ஆன் கேமரான்றது வேற. அந்த குழந்தைய உலகமே பார்க்குது. நாளை பின்ன அது ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போகுது. அங்கே போய் ஏமா நீ தானே சின்ன வயசில் அமைச்சர் கீர்த்தனா கேள்வி கேட்கும் பதில் தெரியாமல் நின்ன பொண்ணு, சரி உட்கார மாட்டாங்கன்னா அந்த குழந்தையினுடைய எதிர்காலம் என்ன ஆகும்? இதில் இவ்வளோ ஒரு நுணுக்கமான விஷயங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் அவங்க தெரியாமல் ரீல்ஸ் மோகத்தால் போய் அங்கே போய் ரீல்ஸ் போட்டு இன்னைக்கு அப்போ ஒரு ஏற்கத்தகாத ஒரு காரணத்தை சொல்லியிருக்காங்க. அதையும் வந்து இவங்க நார்மலைஸ் பண்ணிட்டு போகிறாங்க. ஓகே. இப்போ வந்து இந்த அரசு வந்து லஞ்சம் வாங்குறது இல்லை, ஊழலெல்லாம் நாங்கள் ஒழிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஆனால் புசி ஆனந்த் அவர்கள் மேலே அவங்க கட்சி சார்ந்த வழக்கறிஞரே வந்து உயர்நீதிமன்றத்தில் ஒரு கேஸ் கொடுத்துருவாங்க. இந்த அரசு வழக்கறிஞர்கள் நியமிக்கிற விவகாரத்தில் லஞ்சம் வாங்கி. நீங்க ஏங்க வந்து லஞ்சத்தை விடுங்க, முதலமைச்சர் சட்டசபையில ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு, இத்தனை ஆண்டு காலமாக பணம் கொடுத்து ஓட்டு வாங்கியதை நாங்கள் தவிர்க்கிறோம்னு. ஆனா ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட்டுடைய வீடியோ வெளியாகுது. பக்கத்து தொகுதியில வந்து ஓட்டுக்கு பணம் கொடுத்தாங்க, அதனால தாங்க தாபிகா ஜெயிச்சிடுச்சிங்க, நம்ம பணம் கொடுக்கல, நம்ம தோத்து போயிட்டோன்னு. அதுக்கே அவங்க கிட்ட இருந்து பதில் இல்லை. இதுல வந்து முதலமைச்சரே வந்து மாத்தி பேசுறாருன்றப்போ ஒரு அமைச்சர் பேசுறதுல வந்து இவங்களுக்கு எந்த மூலைக்கும் தெரியல. ஆனா சொந்த வழக்கறிஞர்களே வந்து கொடுக்குறாங்க, அதை இவங்க பேச மாட்டாங்க. இன்னைக்கு பாருங்களேன், அந்த கரூர் விஷயத்தை தலையில தூக்கி வச்சு நிற்பாங்க. ஆனா ஸ்ரீவைகுண்டத்தை பத்தி பேச சொன்னா பேச மாட்டாங்க. இந்த வழக்கறிஞர் நியமனத்துல வந்து ஊழல் நடந்திருக்கிறத பத்தி பேச சொன்னா பேச மாட்டாங்க. இந்த ஓட்டுக்கு பணம் கொடுத்ததை பத்தி பேச சொன்னா பேச மாட்டாங்க. எதையும் பேச மாட்டாங்க. அதுலயும் விட இப்ப ரீசெண்டா ஏதோ ஒரு ஊர்ல காலை உணவு திட்டத்துல சாப்பிட்டு குழந்தைங்களுக்கு வந்து உடல் உபாதை ஏற்படுது, பிஸ்கட் ஏற்படுது. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கும்போது அந்த காலை உணவு திட்டத்தை வந்து கண்ணும் வருத்தமா பார்த்தாங்க. ஒரு சாப்பாடுல ஒரு பல்லி விழுந்துச்சுன்னா என்ன ஆகுறது?
அப்படி இருக்கும்போது அவர் கொண்டு வந்த நாளிலிருந்து அந்த நடக்கிற சம்பவத்துக்கு முன்னாடி வரைக்கும் அந்த திட்டம் அவ்வளோ அருமையான திட்டமா இருந்தது. அதுக்கு அப்புறமேட்டு என்ன ஆச்சு பார்த்தீங்களா? அந்த மாதிரி இவர்கள் வந்து ஒவ்வொரு திட்டத்தையும் சிதைக்க நினைக்கிறார்கள். பாஜகவினுடைய ஒரு யுக்தியை இவங்க கையாளுறாங்க, அதிமுகவினுடைய ஒரு யுக்தியை கையாளுறாங்க. இதுல பாஜக எவ்வளோ பெரிய இந்த தாவேக ஆட்சி அமைத்ததுல பாஜகவினுடைய சதி எவ்வளோ பெரிய சதி இருக்குதுன்றதை நான் இந்த வீடியோவுடைய இறுதியில் சொல்றேன். ஓகே.